வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஆக்சுவலி இப்படி ஆரம்பிக்க கூடாது. ருக்கோ ஜானா. அதான்டா பிரைட்டா இருக்கு. நண்பர்களே, 2026 தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தி தான் நாடு ஃபுல்லா இப்ப பேச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மொத்த இந்தியா ஃபுல்லா அதேதாங்க பேச்சு. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. எங்க பார்த்தாலும் டிவி கேங்கறாங்க, எங்க பார்த்தாலும் தளபதி விஜய்ங்கறாங்க. இன்ஸ்டாவை திறந்தா வெறும் விஜய் ரீல்ஸ் மட்டும் தான் வருது. தளபதி வந்து சீரியஸா இப்ப கூட நம்ப முடியல. இது என்ன நிஜமா என்ன கனவா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் நம்பவே முடியலங்க. இன்னைக்கு நான் தான் செய்யும். நீங்க ஒரு சாதாரணமான ஆள் சொல்றாங்க, பட் ஆனா வந்துட்டு ஏற மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாசம் ஆனா வந்துட்டு எனக்கு வந்து அது ஃபுல்லா அக்செப்ட் பண்ணவே முடியும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கருத்து கணிப்புன்னு ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாம் பொய்யான கணிப்பாட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு எலெக்ஷனுக்கு தான் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிற 4 வயசு குழந்தை கூட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுங்கன்னா, பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு என்னென்னமோ சொன்னாங்க. விஜய் ஒரு சீட் எடுக்க மாட்டா, அப்படி மிஞ்சி போனா 10 சீட்டு கூட எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நம்பினேன், எப்படியும் வந்து இவ்வளவு கூட்டம் வருதே, அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% வந்து ஓட்டு எடுப்பாங்கன்னு நான் நம்பினேன். சீட்டுனா ஒரு 30 சீட் 40 சீட்ஸ் எடுப்பாருன்னு நான் நம்பினேன். ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் மீறி இது நடந்திருக்கு. 108 சீட்டு சொப்பனத்திலும் நான் கண்டில்ல. இப்போ ஊரு விட்டு ஊரு போய் ஓட்டு போட்டதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வந்துட்டு டிவிக்கு ரீல்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. வாங்க, எனக்கு நிறைய மாத்திரை கிடைச்சிருக்கு, வாங்க போய் பார்ப்போம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடைச்சிது, வா உனக்கு தரேன். இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு புச்ச ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என் கால்ல வந்து விழுங்கடா. இப்ப தூக்குடி. எப்படி விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தூக்குடி. அத்து தூக்குன. ஆனா நம்ம சாட்டையெல்லாம் வந்துட்டு பயங்கர அசிங்கமாலாம் பேசியிருந்தா. இப்படி இப்போ மாண்புமிகு முதலமைச்சர்னு கூப்பிடுற நிலைமைக்கு வரும்னு அவரெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாருங்க. நானே எதிர்பார்க்கல. மேபி எலெக்ஷன் முடிஞ்சு ஏதோ அலையன்ஸ் போட்டு பவருக்கு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவ்வளவு பெரிய மேசிவ் விக்டரி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்ம பிராமிஸ் ராஜெல்லாம் எவ்வளவு பேசினாரு. அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிட்டு. ஐயோ, அதெல்லாம் நீங்க வந்து ரீவைண்ட் பண்ணி போய் பாத்தீங்கன்னா படத்துக்கே போயிருங்க, அங்கே இருந்துக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. வந்துட்டு முதலமைச்சர்னு சொல்றப்போ இது என்ன நம்பவே முடியலங்க. நிஜமாலுமே இதெல்லாம் நடக்குதாங்கிற மாதிரி இருக்கு. என்னால நம்ப முடியல. இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. நல்லா பண்ணிட்டீங்க. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே, ஓட்டா மாறி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீங்க அழுவுறீங்க இல்ல, கண்ணு கலங்குது. That was a good edit. ஆமாங்க, நம்ம என்டிகே மட்டும் 0லயே இருந்துச்சு. எலெக்ஷன் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் என்னடா சீமான் ஓட்ட மட்டும் யாருமே எண்ணவே இல்ல. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. நான் பாக்கும்போது திடீர்னு 1 அப்படின்னு வந்து லீடிங்ல ஒரு பாயிண்ட் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்ப 0 போயிடுச்சு. என்னடி இது 1 கூட வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது லிட்டரலா சொன்ன மாதிரி தடை அவங்க போட வந்துட்டு அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. மினிஸ்டர் அன்பில் மகேஷ் லாஸ்ட் டிவிகே கேண்டிடேட் பை 9000 votes. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னாரு. மக்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டாங்களான்னு யாருன்னு தெரியுது அவங்களுக்கு. எல்லா கருத்து கணிப்புன்னு எல்லாருமே வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிவிக்கு வந்துட்டு 1 சீட் 2 சீட் தான் ஜெயிக்கும் போட்டுருந்தாங்க. ஒரே ஒரு கம்பெனி ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் டிவிக்கே 100 சீட்ஸ் கிட்ட ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தான். அவர் தான் இவரு. ஆளு குஷி இருக்கிறா.
ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணி அவங்க வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கருத்து கணிப்பு எப்படி பண்ணிருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. என்னென்ன மாதிரி அவங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போய் எடுத்திருக்காங்க எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒருத்தங்க தான் ஆக்சுவலி நிஜத்துல பண்ணிருப்பாங்களாட்டு இருக்கு. விஜய் கோன பாஸ் ஆர்டர்ஸ் டு ரிலீஸ் ஜனநாயகன். ஃபைனலி ஜனநாயகன் வரப்போகுதுங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா அவர் சிஎம்ஐ படத்தை ரிலீஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி டிவிக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரீல்ஸ்ல போட்டுருந்தாங்க, படத்தை இப்ப தடுத்து நிறுத்துறதே எதுக்குங்கிறீங்க, அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே தமிழ்நாடு முதல்வர் தளபதி விஜய் அப்படின்னு போட்டு ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா ஆயிடுச்சு. மாத்தி ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட்டம் நிறைய வரும். கண்டிப்பா எடுத்துடலாம். மக்களே, காலையில இருந்து எங்க அப்பா அப்ஸ்காண்டு எங்க போனாருன்னே தெரியல. இப்ப நான் அவருக்கு போன் பண்றேன், என்ன பேசுறாருன்னு கேளுங்களேன். திரு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பணியாற்றி தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு பெண்களுக்கும் நல்வாழ்வை அளிப்பேன் என உறுதி அளிக்கிறேன். எங்க இருக்கிற? என்னப்பா எப்பதான் வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டியா நீ போயிட்டு? வீட்டுக்கு வாப்பா, எதுவும் பண்ண மாட்டோம் வாப்பா. 63 மேல இன்னும் நம்பினா இருக்கிற நீ. அங்க எலெக்ஷனே முடிஞ்சிச்சுன்றாங்க, இன்னும் 63 மேல வரேன்னு பாத்துனா இருக்கிற, பாத்துனே இரு. ஆனா வீட்டுல எல்லா அம்மா அப்பாவும் வந்து பர்சனலா வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே அதுல ஏதோ ஒண்ணு ஜெயிக்கணும் தான் விரும்பி இருப்பாங்க. என்ன பண்றது, நடக்காம போயிடுச்சு. சீரியஸா இந்த டைம் தான் ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்னாலதான் இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி ஜெயிச்சிருப்பாங்கிறதுல டவுட்டே இல்ல. எடப்பாடி தாண்டி அடிச்சு நம்மளால அடிக்க முடியாதுப்பா. என்ன அது என்ன சொன்ன நீ? அது என்ன வருமா நீ அப்ப எதிர்பார்த்தனேரு? அது என்ன சொன்ன? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரா? அதெல்லாம் வேணாயா. நீ என்ன சொன்ன? விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரா? ஒரு சீட் ஜெயிக்கிறதே பெரிய விஷயங்கள் டைலாக் எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். இங்க பார்த்தா 100 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சோ சிம்பிள். சென்னை வந்து எப்பவுமே திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டை தாங்க. ஓரம் பண்ண வராங்க பாரு. இந்த ஏரியா அந்த ஏரியா சென்னை இப்ப டிவிக்கு கோட்டை ஆயிடுச்சு. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. இது எல்லாத்த விட முன்னாடி இருந்த பழைய சிஎமோட இடத்துல அவரே தோத்துட்டாருங்க. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? எம்எல்ஏ கூட இல்லாம கிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தரமான சம்பவமா போயிடுச்சு. ஒரு வகையில அவரை பார்த்தா பாவமா தான் இருக்கு. எலெக்ஷன் டே அன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு லிட்டரலா? அம்மா பாலிமர் நியூஸ் வைங்களேன். இது புதிய தலைமுறை தபால் ஓட்டெல்லாம் கணக்கெடுக்கும் போது பார்த்தா 3rd பிளேஸ்ல தான் இருந்தாங்க டிவிக்கு. இந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாது. நானும் இப்படிதான் ட்ரெண்ட் போக மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் அந்த சைடு போயிட்டு வந்தாங்க, பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இவன் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சாகோ. தண்ணி வேணாமா ப்ளீஸ் பாப்பி. இவனுங்க என்னமா டிவிக்கு 2 டிஎம்கே 24 போட்டு வச்சிருக்கானுங்க. ஐயோ இவன் வேற போன் பண்றாமா. இதுக்கு வேணாம் மாமா, எதிர்கட்சியாவது வந்துருவோம்ல, அதுவும் கஷ்டமா. என்னம்மா அசிங்கமா புதிய தலைமுறை பாலிமர் சன் நியூஸ் வைங்கம்மா. கடவுள் தான் இருங்க. ஆனா பரவாயில்லைங்க, சன் நியூஸ் இந்த டைம் வந்துட்டு நியாயமா நிஜமான இதுதான் போட்டிருந்தாங்க. ஏங்க எல்லாரும் ஓட்டு என்றீங்க, விஜய் ஓட்டு என்றீங்க, ஐயா ஓட்டு என்றீங்க, அப்பா ஓட்டு என்றீங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஓட்டையா என்ன மாட்டேங்கிறீங்க? 2021லயே நிக்குதே, 2026 ஓட்டை எப்பதான் எண்ணுவீங்க? நாம 2 பேருமே ஒண்ணு மண்ணாதானையா உருண்டு புரண்டு வந்தோம். நான் இப்படி கேக்குறேன், நீ இப்படி கம்பீரமான கட் அவுட் மாதிரி நிக்கிற, எப்படியா? இதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. யூஸ்வலாவே எலெக்ஷன் இந்த கவுண்டிங் போது சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணி போடுவாங்க, நல்லா இருக்கும். நிறைய அழகா வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுல வந்துட்டு தளபதி கச்சேரி அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் அனிமேஷன் பண்ணிருந்தாங்க. பிளாஸ்ட் அது பாருங்கதான் இப்படி எல்லாம் அனிமேஷன் பண்ணிருக்காருங்களா? ஒருத்தர் தான் ரொம்ப அழகுற. அப்படி சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்டிகே கவுண்டிங் எப்படா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அது மட்டும் ஆரம்பிக்கவே இல்லை. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எலெக்ஷன்லயாச்சும் கவுண்ட் பண்றாங்கன்னு பாப்போம். சூழ்ச்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரே ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கல, டெபாசிட் கூட வாங்க மாட்டான், எடுத்துனே நொட்டிட முடியாது, கூட்டம் எல்லாம் ஓட் ஆகாது, ஆல் டிஸ்ப்ரூவ். ஆனா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், அடுத்தவங்க சொல்றதெல்லாம் காதுலயே வாங்கி கூடாதுங்கிறது இதுல பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். டேய் தம்பி, என்ன ஒரே தளபதி ரீல்ஸா வருதா? இன்ஸ்டாவா திறந்தாவே அது மட்டும் தாங்க வருது. நான் வந்து எவ்வளவு ஸ்வைப் பண்ணி வேற ஃபீடை மாத்தலாம் ட்ரை பண்ண கூட முடியாது, அப்படி இருக்கு ஃபீடு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட். 34 தொகுதிகளில் தற்போது வரை நமக்கு 15 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் முன்னிலை. எண்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட்.
God bro. விஜய் வாஸ் ராங். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு ஏடிஎம்கே. உங்க எண்ணம் ராங். இதுவும் ராங். ஆக்சுவலி 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி நிஜத்துல இருந்துச்சு. என்டிகேக்கும் நோட்டாக்கும் தான் போட்டி இருந்துச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பண்ணுக்குதான். Just a reference. CM 2026 ஆயிட்டா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. அன்றே கணித்தார் வெங்கட் பிரபு. அப்ப கூட வந்துட்டு யாரும் நம்பல. இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வாய்ப்புன்னு எல்லாம் யோசிச்சோம். CM 2026 நிஜமாலுமே ஆயிடுச்சு. Never distributed money, never formed alliance, never fake birthplace, never used religion, statements, never lied on stage, still winning very first election. அந்த விஷயத்த சீரியஸா சொல்றேன். ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான விஷயம். எந்த ஒரு காசும் கொடுக்காம ஓட்டு போட்டு ஜெயிச்சு வரதெல்லாம் பெரிய விஷயம் தமிழ்நாட்டுல. பண்ணிருக்காரு, அதுக்கே பெரிய விஷயம். அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாட்டி ஜெயிக்க முடியாதுன்னாங்க, அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாம ஜெயிச்சிட்டாரு. காசு கொடுக்காம ஜெயிக்க முடியாதுன்னாங்க, காசு கொடுக்காம ஜெயிச்சிட்டாரு. இது வந்து ரிலிஜன் பாலிடிக்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல, சிம்பிளா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒருத்தருப்பா அப்படியே ஸ்டேஜ்ல கேவலமா பேசிட்டு இருப்பாரு. அவர் பேர் டப்புன்னு வாய்க்க வர மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு டிவிக்கு யாரும் வந்துட்டு கேவலமா ஸ்டேஜ்ல பேசுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணாம டீசென்ட்டா பேசி ஜெயிச்சாங்க. அதுவே வந்து ரொம்ப பெரிய மாற்றமா நான் பாக்குறேன். மச் நீடட். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பொலிட்டிக்ஸ் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததை இவங்க மாத்துவாங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. மாத்திட்டாங்க. ஆக்சுவலி அதை அப்படியே ஃபாலோ ஆகணுங்கிறத என்னோட விருப்பமும். இது பயங்கர கியூட்டா இருந்துச்சுங்க. யாருக்கு போட்டிய விசில் வரல அப்படிங்கிறாங்க. And people gave him that ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை அவர் நல்லா பயன்படுத்துவார்னு நம்புறேன். இன்கேஸ் ஆட்சியை நல்லா கொண்டு போனான்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு 20-30 வருஷம் டேரா போட்டுடலாம் அந்த சீட்ல. அவன் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறதுக்கு எல்லாமே வாய் அடைக்க வச்சிடலாம். ஜஸ்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணா கூட போதும். 20-30 இயர்ஸ் சாலிடா உட்காந்துடலாம் அவரு. தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்கும் பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. பாட ரெடியா ஆச்சுங்க சீக்கிரம். ஒரு சீட்டு கூட வாங்காம போயிட்டாங்க. அதாங்க தாங்க முடியல. அது என்னடா சொன்னா அவன்? திருச்சி கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. புக் மார்க் பண்ணி வச்சாச்சு. 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. என்ன பிடிச்ச கோடி பேர் காட்டா வெளியில. பேனர்ஜியை காணோம். என்ன தேர்றாங்க? Kids be like breaking news தான் first today no cartoon. நீங்களே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம வந்து டிவியில கார்ட்டூன் பார்க்காம இதை பார்க்க விரும்புவோமா? ஆனா இப்ப குழந்தைங்க பாப்பாங்க. நானே குழந்தையா இருந்ததுன்னா உட்காந்து இதான் பார்த்துட்டு இருப்பேன். அவரு கூட கம்பேர் பண்ணி நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னா எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமெடி பீஸ். ஒரு சினிமாக்குள்ள நீங்க எம்ஜிஆரை விட ஓட் பெர்சன்டேஜ் அதிகமா வாங்கியிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ. கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. மக்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சது யாருன்னா இவர் தான். சினிமா ஃபீல்ட்ல இவருக்கு மிகப்பெரிய மரியாதை. பொலிட்டிக்ஸ்ல இவருக்கு மரியாதைங்கிறது, இவருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காருங்க இவர். சீரியஸா டிவி எல்லாம் உடைச்சிட்டு அப்புறமேல் போய் அது அவங்க கூட சேர்ந்துட்டாரு. டேரக்டா சேர்ந்தா கூட யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமா அப்போசிஷன் பேசிட்டு திரும்ப அவங்களோட போய் சேர்ந்ததுதான் யாருனாலும் அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அதுக்கு வந்துட்டு ப்ராப்பரா ஒரு பதிலே சொல்ல கிடையாது. கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். கேட்டுக்க. இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தார். தம்பி, தளபதி விஜய் அரசியலுக்கு வராராம்ப்பா. கரெக்டான். நடிகைங்க அரசியல் வந்தா மட்டும் விஜய் போராடலாம் கூட்டம் வந்துட்டு போ. டேய், என்னதான் அவளை கூட்டம் வந்தாலும் ஓட்டாம இருமாடா. ஒண்ணு கூட வராது. 40 வருஷம் அரசியல் பாக்குறேன், எனக்கு தெரியாதா? நான் சொல்ற கட்சி தான் ஓட்டு பண்ண, புரியுதா? நான் வருஷமா ஜெயிக்கிற கட்சி தானே ஓட்டு போட்டு இருக்கேன். ஓட்டு போட்டு நானும் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போட்டேன். அது ஜெயிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் என்னடா டே? அப்போ சொன்ன ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போட்டேன். நோ 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 நோ, ஐ எம் நாட் கிரைங். ஐ எம் நாட் கிரைங். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? எலெக்ஷன் மாதிரி படம் விட்டுருந்தா வெறும் டைட்டில் கார்டு தளபதி விஜய் தான் வரும்.
தேவையில்லாம இப்ப எங்களை சீண்டி பார்த்துட்டாங்க. சொன்னேன்ல அது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜய் நடிக்கும் ஜனநாயக டைட்டில் கார்டு வரும், அதுக்காக மரண வெயிட்டிங்ல நாங்க இருக்கோம். அதாவது அப்பெல்லாம் கேட்கும்போது கூட ஏதோ ஜோக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருந்துச்சு. நிஜமாலுமே ஆயிடுச்சுங்க. இது சொப்பனத்துல நான் கண்டில்ல. സ്വപ്നത്തിൽ പോലും കണ്ടില്ല. ஏங்க போட்டி பயங்கரமா பாருங்க, யாரு ஜெயிக்க போறானே தெரியலங்க. 2 பேருக்கு பயங்கரமான போட்டி போயின்னு இருக்கு. பாவட்டா, அவர் விடவே மாட்டேங்கிறாங்க. அவரை விடாதீங்கடா, அடிங்கடா பிடிக்கிற மாதிரி இருக்கு. TVK VS Babu take early lead over CM MK Stalin in கொளத்தூர். தலைவன் இதுக்கு பதிலா இப்படி காமிச்சிட்டாரு. எங்க போனாலும் இப்படி 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 இதே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காருங்க. இவரெல்லாம் மேக்ஸ் ஆரா. சார் எப்படி ஃபீல் ஆச்சு? சீஃப் மினிஸ்டரை வந்து நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? நத்திங். பழைய முதலமைச்சர் தெரியாம ஒரு தடவை தான் இப்படி பண்ணாரு. அதுவும் வேற ஏதோ கான்டெக்ட்ல இப்படி பண்ணாரு. அதை ட்ரெண்ட் ஆக்குனாங்க. அதுக்கு இவர் ஆப்போசிட்டா இப்படி இப்படி 2 கையில பண்ணி முடிச்சிட்டாருங்க. முதலமைச்சர் தளபதி விஜய் வரும். எனக்கு தெரிஞ்சு மாத்தி போடுவாங்க இதெல்லாம். நான் புரட்சி தலைவரோடு புரட்சி தலை அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டுகால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்து தான். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்னா இவராட்ட இருக்கணும். கரெக்டா யோகிச்சு போயிருக்காரு. பயங்கர ப்ரிசைஸா யோகிச்சு வேலை செஞ்சிருக்காருங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாள்? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். வருவேண்டா, திரும்பி பறக்கவேன். ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராடா. என்ன சன்செட் ஆற மாதிரி இருக்கு. ஆயிடுச்சு. முடிச்சுட்டீங்க போங்க. How MF watched TVK lead in the election after voting for TVK. சீரியஸா அப்படிதான் இருந்துச்சு. என்ன இப்படிதான் இருக்கா? நான் சொப்பனத்திலும் கண்டில்ல. സ്വപ്നത്തിൽ പോലും കണ്ടില്ല. அந்த பார்ட்டி ஆட்சிக்கே வரதுக்கு முன்னாடி இப்படி விமர்சனம் பண்றது பிளைண்ட் டேட் தான் என்ன பொறுத்தளவு. ஆமா அதுவும் பார்த்தேன். சில பேர் வந்து கோட்ஸ் மட்டும் உங்களோட ஸ்டோரியில போட்டு இன்டெலெக்சுவல் அவங்களே கால் பண்ணிக்கிறாங்க. டிவிக்கு போட்ட 1.6 crore people தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு முட்டாள் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடே வந்து முட்டாள், மக்கள் எல்லாருமே முட்டாள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கவங்க தான் டிஎம்கேக்கும் போன எலெக்ஷன்ல போட்டுருந்துருப்பாங்க, ஏடிஎம்கேலையும் எலெக்ஷன் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமே முட்டாளா? ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பீப்புள் வாண்டட் சம் சேஞ்ச். அதுதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியுது. 70 வருஷமா வந்துட்டு 2 கட்சி தான் இருக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ ஊழல்னா வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பண்றது அப்படியே இருக்கணும். இன்னொரு கட்சியை வந்து ஊழல் பண்ணாம இருக்கலாம். பீப்புள் வாண்டட் டு see the change. அதனாலதான் வந்து ஓட்டு போட்டு வர வச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பாக்குற வரைக்கும் கூட வந்துட்டு அவ்வளவு பெரிய ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஊழல் பண்ணாங்கன்னா அப்போ வந்து கேட்கணும். தப்பு பண்றாங்கும் போது டிவி கேக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க அமைதியா இருக்கணும்னு கிடையாது. ஓட்டு போட்டு அதே மக்கள் தான் வந்துட்டு திரும்ப சுட்டி காமிக்கணும். இருக்கட்டும், அவன் தானா? யாரு கேக்குறேன்? தாண்டா வழக்கமா அவனை தூக்கிட்டு வருவானே அவன் தான். யார் செஞ்சா என்ன ப்ரோ? நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. இவன் தாண்டா ஒட்ட வந்துருவான்டா. இவன் எந்த கட்சி என்ன ஆளு யாருக்குமே தெரியாது. எல்லா குரூப்லயும் இப்படி ஒருத்தர் இருப்பான்டா. யாரு ஜெயிச்சாலும் சரி, நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு, அது வேற விஷயம். பட் ஆனா ஜெயிக்கிறவங்க வந்துட்டு எப்படி வழி நடத்த போறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டைரக்டா உங்க லைஃபை பாதிக்குது. அதனால யாரு ஜெயிக்காங்கிறது மேட்டர் தான். யாரு ஜெயிச்சா என்ன ப்ரோ அப்படின்னு இருக்க கூடாது. நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கே வந்துட்டு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். நான் வந்துட்டு இன் ஜென்ரலா தான் பேசுறேன். ஆனா வந்துட்டு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். அதுவும் அப்ரிஷியேட் பண்ணணும். அதே வந்துட்டு ஓப்பனா சொல்லலாம். அதெல்லாம் தவறே கிடையாது. ஆனா எனக்கு ஒப்பீனியனே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு வாழ்ற மாதிரி, என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்ற மாதிரி. கோட்ஸ் பார்க்கும்போது ஒரு மீம் இருக்கும். இப்படி திரும்பி நின்று அதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு மச்சி இவன்டா நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மானபங்கப்படுத்திடுவேன். டேய் இருங்க நான் ஜட்டி போட்டு வந்தறேன். நம்ம ராஜா பேராடுங்க. இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்ல இருக்கறாரா ஜெயில இருக்கறான்னு தெரியலையே. ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இல்லாட்டா எதிர்க்கட்சியாவது உட்காரும். நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? விஜய் ஆட்சிக்கு வரட்டும். வரலன்னு வச்சுக்க, வந்துட்டா நான் கிச்சனை கிளீன் பண்றேன் போ. இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தா பெட்டு போட்டு நம்மளும் ஜெயிச்சிருக்கலாமே. இந்த மாதிரி எத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டுல பெட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியல. இலவசமா பஸ்ல போற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, குடிக்கிற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க, இலவசத்தை விரும்புற யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரு. அண்ணன் பேச்சு அப்படியே கேட்டாங்க. ஒருத்தனும் ஓட்டு போடல. அவன் அவரை போட்டு ரொம்ப அடிக்கிறீங்கடா. வேணா வேணா வலிக்குது
அடிக்கிறதே நான் தான் அப்புறமேல் சொல்றேன் பாத்தியா. If you want to destroy a nation, destroy the thinking of the youth. ஆமாங்க, இதை வேற நிறைய பேர் ஸ்டோரியில போட்டுருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஆப்போசிட்டா நடந்திருக்கு. இந்த டைம் தான் யூத் வந்து எல்லாருமே யோசிச்சு போட்டிருக்காங்க, போய் ஓட்டு போடணுங்கிறதுக்காக போய் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட போட்டா யாருக்கு போட்டாலும் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒன்னே தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த டைம் இல்ல, நம்ம ஓட்டு போடணும், முக்கியமா போடணும்னு டிராவல் பண்ணி போய் போறதெல்லாம் இந்த டைம் தான் நடந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு. இந்த ரெண்டு பேரோட நிலைமைய நினைச்சா சிரிப்பு தான் வருது. ரஜினி கூட ஓகே, மலக்கோட நிலைமைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. விஜய் ஜெயிச்சுட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேண்ணா. அதே வந்து இந்த திராவிட முன்னேற்றம் ஜெயிச்சுட்டா நீங்க மொட்டை அடிச்சுக்கிறீங்களா? மொட்டை அடிச்சுக்கிறீங்களா? அடிச்சுக்கிறேன்டா. ஏங்க இது என்னங்க, பாண்டா பிரசாந்த் அவரு வந்துட்டு 30 சீட்டுக்கு மேல வந்துட்டு விஜய் ஜெயிச்சிட்டா அப்படின்னு மொட்டை அடிக்கணும்னு ஏதோ சொல்லியிருக்காரு. 110 சீட்டு அவரு மொட்டை அடிக்க வேண்டியதா இருந்திருக்கு. மொட்டை அடிச்சிருக்காரு இருக்க காமிக்கிறேன். அவரு சொன்ன மாதிரியே போய் மொட்டையை போட்டாருங்க. நிஜமாலுமே சில பேர் வந்து ஏஐடா இது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எவனோ ஒருத்தன் ஏஐன்னு கேட்டான். ஏஐ எல்லாம் இல்ல, ஒரு சேலஞ்சு பண்றோம். அப்ப அது வந்து நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிடணும். அண்ணன் 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மொட்டை அடிக்கிறதுங்கிறது தான் சேலஞ்சு. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இவ்வளவு பேரும் சேர்ந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். இவரு பண்ணிட்டாரு ஓகே, இன்னொருத்தர் மிஸ் ஆயிருக்காரு. இருங்க வரேன். எதுக்குதான் வாய் விடுறாங்கன்னே தெரியல. தாவேகா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. 10 சீட் ஜெயிச்சிரும், நான் அரசியலே பேச மாட்டேன். ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்ல, நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. விடுங்க அரசியல்ல சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு ஒண்ணு சொல்றது நாளைக்கு ஒண்ணு மாத்துறது, அதெல்லாம் அரசியல்னு வந்துட்டா சாதாரணமான விஷயம் தானே அவங்களுக்கு. ஆனா பாண்டா பிரசாந்த் நான் அப்ரிஷியேட் பண்றேன். நிஜமாலுமே போய் மொட்டையை போட்டாரு. அழுவுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். ஏய் இல்லடா. அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற நீ? கடாமா. ஏய் சிஎம் இருந்தவர் அவருக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கூட இல்லாம ஆக்கிட்டீங்களே. அதெல்லாம் அவர் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஏற்ற விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுறே. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். இது ஆக்சுவலி அந்த விஎஸ் பாபுங்கிறவர் தான் வாஷ் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. பிகஸ்ட் ஃபிளெக்ஸ் ஆஃப் பீயிங் நேபாளி. ஆர் அப்கமிங் பிஎம் இஸ் an engineer plus rapper. இங்க தமிழ்நாட்டு சிஎம் வந்து பாருங்கயா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இனிமேல் எவனும் நம்பி ஓட்டுக்கு காசு தர மாட்டானுங்க நமக்கு. அது வேணா உண்மைங்க. அரசியல்வாதிகள் என்ன ஸ்கேம் பண்றது, நாங்க மக்கள் பண்றோம்டா ஸ்கேம் அப்படின்ட்டு ஓட்டுக்கு காசையும் வாங்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல குத்தி இருக்காங்க. இனி என்ன காசு எவன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். சந்தோஷமா இருக்கு. அண்ணன் 0 பாருங்க. அந்த 0 வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட போறீங்கன்னு தெரியல. போடா, இவெல்லாம் யார் தெரியுமாடா? நாம எல்லாம் கிரிக்கெட் விளையாடுற, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அப்படி வந்து கெட்டிக்கிட்டு இருப்பான்டா. எனக்கு இன்னும் பண்ணவே இல்ல, எனக்கு நடக்காது. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா, இனியெல்லாம் பார்க்க முடியாது. போயிடணும்னு பயமா இருக்கு எனக்கு. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்டா. எப்ப நான் பாடல போன அப்புறமா இனி கஷ்டம். பாருங்க, இந்தியால எந்த பேப்பர் எடுத்தாலும் இதேதான் ஹெட்லைனே தான். Who wins the election? அன்றே கணித்தார் பூஜா ஹெக்டே. இவரு விட மாட்டேங்கிறாரு, எங்க போனாலும் இப்படி போய் இப்படின்றாரு. அவரோட சிம்பிளாவே மாத்திட்டாரு இப்படி இப்படின்ட்டு. அவருக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்களுக்கு கூட இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியாது. இந்த ஒரு ஆக்ஷனை மட்டும் வச்சு ஒரு விஎஸ் பாபு எவ்வளவு ஃபேன்ஸ் சம்பாரிச்சுட்டாரு. எலெக்ஷனை ஜெயிச்சாச்சு, வந்துட்டு 1.5 கோடி மக்கள் வந்துட்டு நம்பி இவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு இன்னும் ரெஸ்பான்சிபிளா மக்களுக்கு வந்துட்டு நல்லதா செய்யணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க தான். பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம். அண்ட் மக்கள் இப்ப வந்துட்டு ஓட்டு போட்ட நம்ம வந்துட்டு இவர் வந்து இவங்களோட ஆட்சியில, இப்ப டிவிக்கோட ஆட்சியில ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சுட்டி காமிக்கணும். அதுக்கு வந்துட்டு டிவிக்கு ஃபேன்ஸா இருக்கிறதுக்காக வந்துட்டு அதை வந்து சுட்டி காமிச்சா போய் தப்பு சொல்லக்கூடாது. ஒரு வேலிடான கிரிட்டிசிசம் ஏதாச்சும் வச்சாங்கன்னா அதை வந்து சரி பண்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர வந்துட்டு அதை வந்து திரும்ப வந்துட்டு அமுக்கிறது அதெல்லாமே பண்ணாம வந்துட்டு இவங்களும் வந்துட்டு நல்லா ஆட்சி கொடுப்பாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா மக்கள் சொல்லணுங்கிறத நம்ம விரும்புறோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாடு மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவாரு என்று நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு வந்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வீடியோ தான், ஓரளவுக்கு இல்ல பொலிட்டிக்கல் ரிலேட்டட் வீடியோ தான் இது. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அபியூசிவா யாரும் பேசாம டீசென்ட்டா கமெண்ட் செக்ஷன் வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.